ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்போ இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சில் டூ சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பிரதீப் ரங்கநாதனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் ஒன்று ரிச் ஃபேமிலியிலலாம் பிறந்து இவ்வளோ தூரத்துக்கு வளரல. எல்லோரும் போலேயும் ஒரு மிடில் கிளாஸ் பையனாக தான் பிறந்து கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மா வாங்க முடியாத டிகிரியை இவர் வாங்கி ஐடி கம்பெனியில் போய் சேர்ந்து 30K ஒர்க் பண்ணார். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுலாம் இவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான். அப்பா லாக், காலேஜ் டைரிஸ் அண்ட் ஸோ நிறைய இருக்குது. போக போக சொல்கிறேன். இவருக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குவே. படிக்கும்போதே ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தார். இவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்கா வாட்ஸ்அப் காதல், காலேஜ் டைரிஸ், ஹைவே காதலி, அப்பா லாக் அண்ட் ஸோ இப்படி இருக்கும்போது 2019 ஏஜேஎஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனியை போய் மீட் பண்ணி கல்பத்திஎஸ் அகோரம் சாரை அப்ரோச் பண்ணுறாரு. அப்ரோச் பண்ணி ஸ்டோரி சொல்கிறாரு. கோமாளி படத்துக்கு டைரக்டர் ஆகிறாரு. அதே கோமாளி படத்தில் ஒரு கேமியோ ரோல் கூட ஒன்று பண்ணியிருப்பார். அப்புறம் பொதுவாக இந்த சீனை பார்த்து தான் நம்ம லவ் டுடேல அந்த ஃபோன் ஸ்வாப் சீன் கூட வச்சுருப்பாங்க. இதுதான் அதோட மோட்டிவேஷன் கூட சொல்லலாம். சார், என் பேர் கார்த்திக். நீங்களே பாருங்க. சிடிஎஸ்ல ஒர்க் பண்றேன். டீம் லீடா இருக்கேன். உங்க மொபைலை கொடுங்க. சார் கொடுங்க. நீ பாத்தீங்களா, அவர் பேர் மட்டும்தான் மாதிரி இருக்கு, மிச்சம் எதுவுமே மாறல பாருங்க. இந்தாங்க, இதை நீ வச்சுக்க. ஒரு நாளைக்கு தான் உங்க ஆப் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் ஒருத்தர் கொடுத்துக்குங்க. உங்களுக்கு தான் ஒருத்தருக்கு நல்லா தெரியுமே. நான் சொன்ன மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் காதல், அப்புறம் கோமாளி அண்ட் லவ் டுடேவும் எடுக்கிறாரு. பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. டிராகன் எடுக்கிறாரு. அதை விட கலெக்ஷனில் பிச்சுக்கிட்டு போகுது. ஜஸ்ட் 150 crores கலெக்ஷன். என்னடா இல்லன்னு சொல்றாரு சார்? I'm just joking. It's all good. Verification is done. என்னடாச்சு சார்? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அப்புறம் டியூட்ல நடிக்கிறாரு. அந்த சீன்ஸ் டிராகன்ல இவரோட ஆக்டிங், அப்புறம் டியூட்லயும் இவரோட ஆக்டிங் பீக்ல இருந்துச்சுன்னு தான் சொன்னோம். இது இவரோட ஷார்ட் ஃபிலிம் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஷார்ட் ஃபிலிம் டு லாங் ஃபிலிம் க்ரோத்னா இப்படி தான் கைஸ் இருக்கணும். நம்ம வளரணும்னு நினச்சிக்கிட்டு படியிலே தான் எப்பயும் இருக்கும். கண்டிப்பாக மெல்ல மெல்ல ஏறியாவது இவரை போல் மேலே வரணும். டியூடுக்கு அப்புறமேல்ட்டு இவருக்கு LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமே இருந்துச்சு. ஃபைனலி ரிலீஸும் ஆச்சு. பட் பெருசாக எதுவும் பேசப்படல. 90 crores தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. இவர் எப்பயுமே எந்த படம் நடித்தாலும் 100 crores அசால்ட்டாக தாண்டுது அப்படின்னவே எல்லாம் தலை தூக்கி வச்சு ஆடினானுங்க. பட் எப்போ இவரோட LIK படம் ஃப்ளாப் ஆச்சோ அப்போவே பார்த்திங்கனாக்கா இவரை பற்றி பெருசாக பேசுறது எதுவுமே இல்லை. பட் இவரோட ஒரு கம்பேக் கொடுக்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. ஸோ இந்த வீடியோ அவர் கண்ணில் பட்டுச்சுன்னா இந்த கம்பேக்ன்ற விஷயம் தரமாக இருக்கணும். LIKல விட்டதை திரும்பி பிடிக்கணும். அண்ட்